वेंकटनाथाख्यम वंदे वेदांतवेद्यं लक्ष्मीनाथसमारम्भाम् आदयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यवच्युतपदाम्बुजे युग्मरूपं व्यामोहरपरिकराणगुणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ प्रपद्ये मातापिता विभतयस्तनया विभूति सर्वं विदेव नियमेन मदन्मयाः आद्यस्य नकुलपतेरुकुलाभिरामं श्रीमन्तकन्दिरीकुलं प्रणमामि मूर्त्ना भूतं धनस्य भगदाश्वजभट्टनाथ श्रीभक्तिदानगुणशेखरयोगिवाः भक्ताङ्गेन परकालयतीन्द्रविश्रां श्रीमत्पराङ्गजननीं प्रणतोऽस्मि नित्यं नादपङ्कजनेतरामयगुणा वास्तव्यमालाधरां योगीन्द्रं कुरुकेशेन्द्रजलदिं गोविन्दगुरादिगौ भट्टार्घ्यं निगमान्त योगिजगदाराध्यं च कृष्णाभिधं वन्दे माधवरङ्गकेशवरमादासां भजे केशवं केशवाद्य कृपापात्रं द्विजमादिगुणार्णवं श्रीषटादियतीशानं देशिकेन्द्रमहं भजे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यं प्रपद्ये निरवधि केशवाद्य कृपापात्रं द्विजमादिगुणार्णवं श्रीषटादियतीशानं देशिकेन्द्रमहं भजे अहं भजे प्रपद्ये निरवध्यानां निषद्यां नमसम्पदां शरणं बहुपीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदत्तं लक्ष्मी निसन्मदविद्युत्करणीकपात्रं श्रीरङ्गवीरगुराच्चटकोपहृद्यं वेदान्तदेशिकमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशतादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूर्वादिषड्भित्पादारविन्दाश्रमं श्रीमद्वेदपदं विवेक्यते कारुण्यवीक्षास्पदं देवेरङ्गविलीनसागरवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नाद्यैश्वर्यकृपातिरिक्तं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्वाननवद्दीक्षं दयानिधिं देवप्रदां शरण्यं देवहेतुं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्श्रीवासयोगीश्वरगुरुतदेवोऽर्पितसम्पदां श्रीमद्श्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमकरं रम्यये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृतार्थबोधं तत्पादयुग्मसरवीर्गुरुपराजं सय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनि शरणं प्रपद्ये वक्तानुगं विश्वजनानुमोदनं सर्वात्मकं श्रीजटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவருதினாரென்னம் தென்குருகூரென்னம் அறிவினிய வெண்பொரு நல்லென்னம் அறுவரைகள் அந்தாதி செய்தான் அடிவினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் மாயாலும் மண்குரு வேணம் இனத்தார் எல்லாம் இறந்தேன் தனத்தாரை ஏதுக்குறைவினேன் என்று இடகோபன் பாதங்கள் யாமுடையவத்து எழுந்து விருங்கி திராமாபுரமிதன் வாழ்ந்து வளர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெரும் சீரார் சிறகோபம் தந்தவை வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்ந்து கடுந்தோலை மனிதரங்கள் பண்புகள்மேல் ஆந்த முழுமைகள் ஆயிரமும் ஈந்த முதந்தாயிடகோபம் இவ்வாழ்ந்த இறைத்தாய் ராமானுசம் மிக்க விரலையும் மெய்யாம் எந்திரையும் தக்கனையும் தலையாய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஒதுங்குகையோம் யாழினிசை வேதத்தியல் पितामहस्यापि पितामहाय प्रातेतदार्थप्रतिपादकाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். இதுவரையும் நிறைய இடங்களில் முழு ஸ்லோகங்கள் எடுத்து கேட்கணும்னா இங்கே ஸ்லோகங்கள் பாதங்கள் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களாக எடுத்து அந்தந்த இடத்துக்கு திருவாமொழியில் அந்தந்த இடத்துக்கு பொருத்தி காட்டுறாங்க. அதுதான் 10ஆம் விசேஷமா. முழு ஸ்லோகமாக எடுத்து வியாக்கியானம் ரொம்ப குறைவு தான் இல்லையா. ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்கள் உள்ளதான ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸ்லோகத்தினுடைய பாதம் இவைகள்லாம் விஷயத்துக்கு பொருத்தி காட்டுறது தான் 10ஆம் 2ஆம் திருவாய்மொழி. பத்தாம்பத்தில் 2ஆம் திருவாய்மொழி திருவனந்தபுரம் அப்படிங்கிறதான திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்றதான தசகம்.
கெடும் இடராகவெல்லாம் கேசவாம் என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகள் இல்ல விடமுடைய இரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைய வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. முதல்ல திருவனந்தபுரத்திற்கு எம்பெருமானுடைய சிறப்பை சொல்றார். அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தினுடையதான இந்த பெருமையை சொல்றார். அந்த திருவனந்தபுர நகருக்கு இன்று கெடும் இடராஜமெல்லாம் கேசவாம் என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக இல்ல விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலக்கும் தடமுடைய வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. முதல்ல கேசவான் என்ன கேசவான் எம்பெருமானுடைய திருநாமம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவனுடைய திருநாமங்களை சொல்ல இடர் கெடும் இடராய எல்லாம் கெடும். எதெல்லாம் இடர் எதெல்லாம் அனர்த்தமோ எதெல்லாம் துக்கமோ துக்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கெடும். கெடும் இடராயவெல்லாம் கேசவாய் என்ன நாடும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் கூறு இல்லை. நாடும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்கள் யமகட்டவர்கள். இங்க இருக்கிற காலத்துல எந்த விதமான இடரும் ஏற்படாது. இதுக்கு மேல இங்கிருந்து போகிற காலத்துல கூற்றின் தமர்களும் கூறுகை இல்லை. கூற்றுன்னா யமபட்டர்களும் நம்ம வந்து துன்புறுத்த மாட்டாங்க. படம் விடமுடைய அரவில் விஷத்தை உடையதான சர்ப்பம் விடமுடைய அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைய வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து சேஷ பரியங்கத்தில் சயனிச்சென்று இருக்கக்கூடியதான திருவனந்தபுரம். அந்த திருவனந்தபுரத்தை இப்போ தடமுடைய அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. புகுதும் இன்றேனாக்க இது உங்கள் செவிப்பட்ட அன்றைக்கே. நாளை போவோம், இன்னொரு நாள் போவோம், அடுத்த வருஷம் போவோம் இல்லாமல் இது உங்கள் செவிப்பட்டு உங்களுக்கு இச்சை உண்டான அன்றே நீங்கள் திருவனந்த நகரத்தில் போய் புகைக்கடவீர்கள். எல்லா விதத்தையும் ஆய்வா மண்டலாசாசனம் பண்ண எல்லா விதத்தையும் பெருமானையும் சேவிக்கணும்னு சொன்ன இந்த திருவனந்தபுரத்தில் மட்டும் ஆழ்வாருடைய திருவிழா என்னன்னு கேட்டாங்க. இது செவிப்பட்ட அன்றே உங்களுக்கு போகணும்னு இச்சை திறந்தவன்றே நீங்கள் சரி இன்னைக்கு போய் புகழ இல்லையா. தடமுடைய வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றலேர் மாடமாடு குறுந்திசே செருந்தி புன்னை மண்டலங்குடில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் 1000 உள்ளுவார்க்கு உம்பரூரே. இப்ப 2வது பாசம். இப்ப எதுக்கான இதுக்கு முன்னால பாசத்தோட அர்த்தம்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம இப்ப இது எந்த இடத்துல போய் பொருந்திருக்குன்னு சொல்றதுக்காக இல்லையா இதான் திருவனந்தபுர நகரத்தை பற்றினதான ஆழ்வாருடையதான இல்லையா நியமனம் இல்லையா. இது செவிப்பட்டவன்று உங்களுக்கு இச்சை உண்டானவன்று இல்லையா. அது பிச்சை நாளைக்கு பார்ப்போம் இல்லாமல் அன்றே போய் புக வேண்டியவிடம் அப்படின்னு தடமுடைய வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதீர். திரும்பவும் அதுவே அதையே திரும்பவும் இல்லையா மனதில் உள்ளதான அந்த திருவனந்தபுர நகரத்தினுடையதான போக்கியத்தையும் அங்க இருக்கிற எம்பெருமானுடையதான காருண்யாதி குணங்களும் மனதில் வெள்ளமிட திரும்பியும் பின்னாடிச்சாக திரும்பவும் சொல்றார் இன்று போய் புகுது. இதுக்கு மேல இல்லையா வியாக்கியானக்காரருக்கு ஒரு சின்ன சந்தேகம். சுவாமி இன்று போய் புகுது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை காதலப்பட்டு இன்றைக்கு நமக்கு போக வேணும்னு இச்சை பிறந்தது. இச்சை பிறந்தவன்றைக்கே போகணும்னாக்க அதுக்குன்னு சில யோக்கியதைகளை சம்பாதிக்க வேண்டாமா? அப்படியே மனதில் இச்சை பிறந்த உடனே அங்கே போய் நிற்க முடியுமா இல்லையா? தகுதி இல்லாதபடிக்கு ஏதோ இச்சையை மாற்றம் கொண்டு போனா பெருமாள் ஸ்வீகரிப்பனா இல்லையா? சில தகுதிகளை வளர்த்து கொண்டு போக வேணாமா? அதனால உடனே இன்று போய் புகுதினோம் இன்று தொடங்கி இல்லையா திருவனந்தபுரம் நகரத்துல போய் அந்த எம்பெருமான் திருமண் முன்னால் அவன் முன்னால் நிற்பதற்கு யோக்கியதையை சம்பாதிச்சுட்டு போக வேண்டாமோ? ஏன் சம்சயம் மனசுலப்படுறதா? இன்று போய் புகுத்திட்டு சொன்னா உடனே போயிடுறதா இல்லையா? போனா என்ன பெருமாள் உகப்பனா என்ன? அதனால
சில தகுதிகளை சம்பாதித்து கொண்டு போக வேண்டாமோ, இவரெல்லாம் இன்று போய் புகுதின்னு சாதிக்கிறாரு அப்படின்னு சம்சயத்தை மனசுல வச்சுன்னு சாதிக்கிறார். இன்று போய் புகுதிராகில் போவோம் என்று இச்சை விருந்தவின்றே போக புகுதுவோர்கள் இதர விரட்டி தொடக்கமான அதிகாரி சம்பத்து வேண்டாவோ. இன்று போய் புகுது என்று இச்சை பிறந்த இன்றைக்கே போய் புக வேண்டும் என்று சொன்னால் இது எப்படி சரியாகும்? சாஸ்திர பிரகாரம் இல்லையா இதர விஷய விரக்தி இல்லையா ரூபமான இப்படிப்பட்ட சில அதிகாரி சம்பத்துனா அதுக்கான தகுதிகள், அதிகாரமா தகுதி, அந்த அதிகார சம்பத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டாமோ? இன்றைக்கே உடனே இச்சை பிறந்த வந்தே போய் புக முடியுமா என்ன அப்படின்னு கேட்டால், ஐயா இல்லையா உங்களிடத்துல ஒரு தகுதியை பார்த்து அவங்க உன்னை கை கொள்ள போவதில்லை. முதல்ல சாஸ்திரமே என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஏன் அகரேவ விரஜே தது அகரேவ பிரபிரஜே. இது பிருகதாரண்யக்கு உபனிஷத் வாக்கியம். ஏன் ஐயா சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு பக்கத்தா இல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பெருமாளை அடைவதற்கு துறவரமும் ஒரு வழி அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாஸ்தவத்துல சன்னியாசம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டாக்க, கிரகஸ்தனாக இருந்து இல்லையா மோட்சத்துக்கான ஞான வைராக்கியங்களை சம்பாதிக்க முடியாதவன் இருக்கா இல்லையா, அவன் சன்னியாசம் கொள்ள. முக்கிய பட்சம் கிரகஸ்த பட்சம் தான் சாஸ்திரத்துக்கு. ஏன் ஆச்சாரிய குலாதி வேதமதீத்திய குரோஹோ யதாவிதானம் கர்மாதிசேஷேன அபிசமாதித்ய குடும்பே சுச்சௌதேசே தார்மிகானி விதத்தன் இல்லையா சர்வேந்திரியானி சம்பிரதிஷ்டாப்பிய அகிம்சம் அந்நியத்துவ தீர்த்தேபியா சகல் வேவம் யாவதாக வர்த்தயன் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நச்சபுனராவர்த்ததே. புனராவர்த்தி இல்லாத மோட்சத்துக்கு யார் போகணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பட்டியல் போடுறது, அவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல ஆச்சாரிய குலாத்தி வேதமதீத்திய, குருகுலத்துல போய் வேதத்தை சாஸ்திரங்களை அபியசிச்சிருப்பார். அப்புறம் குரு யதாவிதானம் கர்மாதிசேஷன அபிசமாகிருத்திய இல்லையா ஆச்சாரிய அனுமதியை பெற்று வித்யாபியாசம் பண்ணி முடித்து ஆச்சார அனுமதியினுடைய இல்லையா இது வந்து ஸ்நாதகர்தான் அதை பண்ணி முடித்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்துக் கொண்டு இல்லையா விவாகம் பண்ணிக்கிறது. குடும்பே சுச்சௌ தேசே, நல்ல சுச்சியான தேசத்துல இல்லையா பாகவதார்களால இல்லையா நம்ம பிரதிஷ்டிதமான அவர்களால் உகந்து வர்த்திக்கக்கூடிய தேசத்துல இல்லையா வர்த்திக்க வேண்டியது. குடும்பே சுச்சௌ தேசே தார்மிகானி விதத்தம், தனக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா, அந்த தர்மங்கள் தனக்கு யாவத் சக்கியம் அனுப்பிச்சு. சர்வேந்திரியானி சம்பிரதிஷ்டா, இந்திரியங்கள்லாம் அல்லாத விஷயங்கள்ல போய் இல்லையா அதுல அபேட்சைகள் இல்லாமல் இந்திரியங்களை மனசை இந்திரியங்கள்லாம் அடக்கி செய்யணும். இது சர்வேந்திரியானி சம்பிரதிஷ்டாப்பிய அகிம்சம்னு அந்நியத்திர தீர்த்தேபியா இல்லையா யாகத்துல பண்ணக்கூடியதான பசுவும் செய்ய தவிர வேற பசுவும் செய்கிற பண்ணாதவனாக அந்நியத்திர தீர்த்தேபியா அகிம்சம் சகல் வேவம் யாவதாயுஷம் வர்த்தையம். இதே மாதிரி ஆயுஷ்கால பர்யந்தம் வர்த்தித்துக் கொண்டு பகவானை ஆராதித்துக் கொண்டு பகவானை தியானித்துக் கொண்டு யோகத்துல இல்லையா பகவானை சாட்சாத்கரிக்கக்கூடியவன் இருக்கா இல்லையா, அவன் சகா பிரம்மலோகம் அபிகரிச்சது. அவன் பிரம்மலோகம் பரபிரம்மமாகிற சர்வேஸ்வருடையதான் லோகமாக பரமபதத்தை அடைந்து திரும்ப அங்கேருந்து புனராவர்த்தி இல்லாமல் இருக்கிறான். சுவாமி இது மாதிரி கிரகத்தனாக இருந்து நிவృத்தராக கிரகம் தப்போவனம்லாம் சாஸ்திரம் கொண்டாடி சொல்லிச்சு முடியல சுவாமி. இந்த மாதிரி குடும்பத்தோட பத்னியோட புத்திரர்களோட இல்லையா இப்படிலாம் விஷய வியாபாரம் தானா வருது. இந்த வகையில போகிறதுக்கு முடியலன்னாங்க அப்ப வழிகாட்டுறது இல்லையா, இவைகள்லாம் உனக்கு பிடிக்கலையா, இவைகள் ஒன்னால போறதுக்கு தைரியம் இல்லையா, நீ சன்னியாசம் வாங்கி.
அப்ப சன்னியாசம் சொல்லும்போது சரி சன்னியாசம் வாங்கிக்கிறதா இருந்தா எப்ப வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டு, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகளை சம்பாதிச்சது சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு தகுதி இல்லாதனால்தான் வாங்கிக்கிறேன். அதனால ஏதகரேவ விரஜே, என்றைக்கு உனக்கு விரக்தி ஏற்படுகிறதோ, எப்ப இந்த சம்சாரத்துல இவைகள் பொருந்தாத தன்மை உனக்கு ஏற்படுறதோ தாதகரேவ பிரகிருதி. இப்ப எதுக்காக இந்த ஸ்ருதி வாக்கியத்தை இருக்கிற மேல இந்த ராமாயண சோகத்தை இருக்கிறது உண்டான்னு கேட்டாக்க, இன்று போய் கூதிராயில் இச்சை உண்டான இன்றைக்கே போகலாம், சில அதிகார சம்பத்துகளை சம்பாதித்து கொண்டு போக வேணாமோனா அது சம்பாதித்து கொண்டு வேண்டாம் இல்லையா. நீ உனக்கு விரக்தி உண்டானால் என்றைக்கு விரக்தி உண்டாச்சோ அன்றைக்கே இல்லையா. வேற இந்த விரக்தியை தவிர இதர விஷய விரக்தியை தவிர சன்னியாசத்துக்கு இந்த சம்பாதிக்க வேண்டிய அதிகார சம்பத்தி எதுவும் இல்லை. சன்னியாசியா போனதுனா எதையும் செய்ய போறதில்லை, ஏற்கனவே செஞ்சுருந்ததெல்லாம் விட போறான். தாயா தோப்புறா சார்த்தம் கூட அத்தனை விடுறதுதான் இருக்கே. சன்னியாசியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பூஜா ஒரு கர்மா வருதா? ஒண்ணும் வரல. அதனால சன்னியாசி அவனுக்கு சிலவற்றை விட்டா போதும், சில தகுதிகளை சம்பாதிக்க வேண்டியதில்லை. விரக்தி ஏற்பட்ட வந்து சன்னியாசம் வாங்கிக்கோ ஜாத்தம் சொல்லி தெரியும். அப்போ எப்படி சன்னியாச சாசனத்துக்கு இந்த விரக்திக்கு மேற்பட்டதான அதிகார சம்பத்து எதுவும் சம்பாதிக்க வேண்டாமோ அதை போல ஏன் நீ உனக்கு மனசுல என்னைக்கு திருவனந்தபுரத்துல போய் பகவானே சேவிக்கிறது இச்சை உண்டாகிறதோ அன்றைக்கு அங்க போவதற்கு அதுதான் அந்த கவனத்துக்குரிய காரணம். சுவாமி அதிகார சம்பத்து எதுவும் இல்லாமல் போனால், சர்வேஸ்வரன் கிட்ட பிரீத்தி கூட இல்லாமல் போனால் இல்லையா அவன் ஏற்பனா அப்படின்னு கேட்டாக்க, தன்மேல அப்பிரீத்தி உள்ளவர்களை தன்மேல பிரீத்தி உள்ளவர்களுக்கு முன்னால் அவர்களை தான் ஸ்வீகரிக்காரு. ஏன் இவனுக்கு நம்ம மேல பிரீத்தி இருக்கா இல்லையான்னு பார்க்க போறது இல்லை இல்லையா. இவனுடைய அனர்த்தத்தை பார்த்து நம்ம இவனை ஸ்வீகரிக்கிறானே இல்லைய, இவனால தனக்காகவே இந்த காரியத்துக்காக இவனை ஸ்வீகரிக்கிறான். இதுக்கு இல்லையா ஒரு அழகா இல்லையா சர்வாதிகாரம் பிராப்தமாய் முன்பே இவனை இச்சித்து இச்சை பார்த்திருக்கும் விஷயத்துக்கு இச்சா மாத்திரமே வேண்டுவது, விஷயானுரூபமான அதிகாரி சம்பத்து இவனால் சம்பாதிக்க முடியாமையாலும் ஆழ்பார்த்து உழிதருவனாகையாலும் வேண்டாம். ரெண்டு காரணம். ஒன்னும் இவன் போறது இந்த அதிகாரி இருக்கானே இவனால சர்வேஸ்வரனை ஆசிரியப்பதற்குரியதான அதிகாரி சம்பத்தை இவனால ஒரு நாள் சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் கேட்டாக்க, அதிகாரி சம்பத்து உள்ளவனுக்கு ஒரு வாரியாக பார்வை, அதிகார சம்பத்து இல்லாதவனுக்கு இன்னொரு வாரியான பார்வைன்னு ரெண்டு பார்வை கிடையாது. சமூகம் சமபூதி. அதிகார சம்பத்து உள்ளவனோட அதிகாரி சம்பத்து இல்லாதவனோட வாசியர சர்வேஸ்வரன் ஆள் பார்த்து உடிதரக்கூடியவன் அல்ல. இவனிடத்துல ஒரு ஹேத்து இவனிடத்துல ஒரு ஹேத்து. இவனுக்கு சர்வேஸ்வரன் ஆசைப்பதற்குரியதான அவனை அடைவதற்குரிய அதிகாரி சம்பத்தை இவனால் சம்பாதிக்க முடியாத காரணத்தாலும், இவன் கொண்டு வர அதிகாரி சம்பத்தை பார்த்து இவனை ஸ்வீகரிக்கிறதுன்னு ஒன்று இல்லாத காரணத்தாலும் இவனுக்கு இந்த தன்மை இல்லை, அவனுக்கு அந்த குணமும் இல்லை. ஆகையினாலே என்றைக்கு இச்சை ஏற்பட்டதோ அந்த இச்சைக்கு மேற்பட வேறொன்று. சர்வேஸ்வரன் ஆசைகளும் இச்சையும் இருக்கு, சர்வேஸ்வரன் மேல அத்தியந்த விரோத புத்தியும் இருக்கு. அப்படி இருந்தால் கூட அவன் பகவான் ஆசிரியிக்க அதிகாரி. அதைத்தான் சொல்ற எரிவா ராவண ஸ்வயம் என்னும் அவனிலே. விபீஷன் சரணாகதி பண்ண வந்திருக்கான். விபீஷன் எப்படிப்பட்டவன்? கொஞ்சம் அதிகார சம்பத்து உள்ளவன். விபீஷன் சுதர்மாத்மான்னு சொல்ல முடியாது. விபீஷனோ விஷ்ணு பக்தி ஒன்றே சத்வகுணான்விதாக என்று விபீஷன் சத்வகுணமுடையவனாக, விபீஷன் விஷ்ணு பக்தி உடையவனாக, விபீஷன் ராட்சச குலத்தில் பிறந்திருந்த போதும் கூட ராட்சச குலத்துக்குள்ளதான அதர்மம் சிந்தித்து இல்லாமல் தர்மவானாக இருந்தான். விபீஷன் கையில கொஞ்சம் கைமுதல் இருக்கு. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதான். விபீஷணா விஷ்ணு பக்தி ஒவ்வொரு சத்வகுணான்விதா. இப்படிதான் விபீஷனை பத்தி ஏற்கனவே வால்மீகி சொல்லியிருக்காரு. விபீஷணன் சத்வகுண ஆசிரியம் இல்லையா, ரஜசம குணங்கள் காட்டத்தன் கிடையாது.
அவன் விஷ்ணு பக்தியையே வரமாக கேட்டு பெற்றவன். உனக்கு என்ன வரம் வேணும்னா எனக்கு விஷ்ணு பக்தி தான் வேணும். விபீஷணஸ்து தர்மாத்மா துசப்தமானது வியாபகம். அவன் ஜாத்தியிலிருந்து அந்த ஒரு వ్యక్తిயை இந்த ஜாத்தியில பிறந்த போதிலும் கூட இந்த ஜாத்தியில சேராதவனை வந்து வியாபக்தி பண்ணி காட்டும். விபீஷணஸ்து எல்லாரும் இங்க சீபாஷன் துசப்தனுடைய துசப்தம் வியாபர்த்தகம். இவன் பிறந்த ராசன் ஜாத்தியிலிருந்து இவன் வியாபர்த்தம். விபீஷணஸ்து தர்மாத்மா மது ராட்சச சேஷ்டிதா. ராட்சச சேஷ்டிதன் அதாவது ராட்சசன் உணரக்கூடிய செயல்கள் இவனிடத்தில் ஒன்றும் கிடையாது. அதுக்கு கை முதல் உள்ளவனான விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண நிற்கிறான். இந்த விபீஷணன் உங்ககிட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கான்னு போய் சொன்னா ராவணன் இல்லையா எதிவா ராவண சுயம்னு பெருமாள் ராவணன் வந்து சரணாகதி பண்ணணுங்கிறத அபேட்சிக்கிறான். அதனால அதிகாரி சம்பத்து உள்ளவர்களை காட்டிலும் அதிகாரி சம்பத்து அறவே அற்றவர்கள், அந்த அதுக்கும் நேர் விரோத பாவத்தை உடையவர்கள் இருக்காரு. அவர்கள் பக்கல்ல அழைத்து பெருமாள் இருக்கான்னு அவர்களை தேடுறது மட்டும். அதனால இச்சா மாத்திரம் பிறந்த உங்களுக்கு இல்லையா இச்சையே பிறக்காதவனு கூட பெருமாள் வரமாட்டானான்னு எண்ணும் பொழுது இல்லையா இச்சை பிறந்து நீங்கள் அதிகார சம்பத்து உண்டாகணும்னு போனா என்ன குறையும் கேட்கும். அதுக்குதான் எரிவா ராவண சுயம் என்னும் அவனிலே விபீஷணன் என்று பெயராய் ராவணன் இருந்தான் என்று மீளாதே கிடீர். அதுவென்ன இல்ல அதுவென் அங்கு நின்றும் வந்தான் ஒருவனை கை கொண்டதாக அமையாதோ என்ன வேண்டா. இல்ல குறைவால் இருக்கிறே நம்மால் அபேட்சை உள்ளது, அது உள்ளது ராவணனுக்கு இல்லையா. நீங்க போய் பாருங்க விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண சுயம் போய் பார்க்கிறேன். அங்க விபீஷணன் பேரா ஒருத்தன், ராவணன் வந்து நான் விபீஷணன் வந்திருக்கேன் பேர் சொல்லு வாசல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. விபீஷணன் பேராய் ராவணன் என்பான் ஒருவன் வாசல் இருந்தானாக. ஐயோ வந்திருக்க விபீஷணன் இல்லை ராவணன், அதனால கடவடைச்சு வந்துடாதீங்க அவன் கூப்பிடு. நீங்க எல்லாம் என்ன சொல்றேன் வந்தவன் தன் பேர் விபீஷணன் சொல்றான். நீங்களும் நாம காத்துருக்கோம் முன்னால காத்துருக்கோம். ஒருத்தன் வந்து நான் தான் விபீஷன் சொல்லி நிற்கிறான். அப்புறம் வாசல்ல போய் திருவடி பார்த்துருக்கேன். அவரை கொண்டு போய் பார்த்துட்டு இவன் விபீஷணன் இல்லை சுவாமி ராவணன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. விபீஷணன் பேர் வச்சது ராவணன் வந்திருக்கான். திரும்பி என்ன அனர்த்தம் பண்ண போறானோ அதனால இவனை உள்ள விட வேண்டாம்னு வந்துராதிகோள் அவனை கூப்பிடுவான். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம் ராவணனே ஸ்வயம் விபீஷன்ங்கிற பேர்ல வந்திருந்தானாக இல்லையா அவரை விட அதிகம் அவனையும் சொல்லுவாங்க. அந்த ராவணனை விபீஷன் என்று பேராய் ராவணன் இருந்தான் என்று வாசல்ல போய் பார்த்து சுவாமி வந்திருக்க விபீஷன் இல்லை ராவணனா, அதனால நாங்கள் கூப்பிடுறாங்க அவனை வெட்டி அடிச்சுட்டோம் சொல்லாதீங்க, அவனை கூப்பிடு இல்லையா என்று மீளாதே கிடி. அதுவென் என்னில் அதுக்கு காரணம் சொல்ற அங்கு நின்றும் வந்தால் உங்களை கை கொண்டதாக அமையாதோ என்ன வேண்டாம் இல்ல என்ன வேண்டாம் சுவாமி. என்னதான் ராவணனை சேர்க்கலைன்னாலும் ராவணனிடத்திலேருந்து வந்த ஒருத்தன் இல்லையா ராவணனுடைய சாட்சாத் தம்பி ராவணனிடத்திலேருந்து வந்தவன் அவன் நம் மக்கள்ல வந்தான் அவனை சேர்த்துக் கொண்டோம் என்கிற இத்தனையே உங்களுடைய சரணாகத ரட்சணத்துக்கு இத்தனை சொன்னா போறதும். பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா ராவணன் தன்னுடைய பத்னியை அபகரித்த ராவணன் அந்த ராவணன் பக்கத்துல இருந்து வந்தா அவனுடைய திருத்தம்பியை பெருமாள் தன் பக்கத்தில் சேர்த்திருந்தார். இத்தனை போறாதோ என்ன வேண்டா குறைவாளர்க்கிறே நம்மால் அபேட்சை உள்ளது. நம்ம ஒருத்த வந்து ஆசிரியிக்கிறது எதுக்காக குறை தீர்வதற்காக. குறைவாளர்க்கிறே நம்மால் அபேட்சை உள்ளது, குறை இல்லாதவனுக்கு நம்மால் அபேட்சை இல்லை. பட்டர் ஒரு சமயம் சிஷியரோட நம்பெருமானை சேவிக்கிறதுக்கு எழுதிருக்கும்போது நம்பெருமான் சன்னதியில அங்கே வந்து ஒருத்தர் பட்டரை இல்லை ரொம்ப நிந்தித்தார். பட்டரை தகாத வார்த்தைகளால் போற நிந்தித்தார். பட்டருக்கு ஞானமும் இல்லை, வைராக்கியம் இல்லை, ஆத்மகுணம் இல்லை, அருட்டாரம் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா அப்படின்னு இல்லையா ரொம்ப கடுமையாக பட்டரை நிந்தித்தார். பட்டர் என்ன பண்ணார் அவரை கூப்பிட்டு
அவர் பட்டருடைய சிஷ்யர்கள்லாம் அவரை பார்க்க போகும்போது அவரெல்லாம் நிறுத்தி தன் கழுத்து இருந்த விலைமதிப்பில்லா ரத்னமாலையை கட்டி போட்டு இல்லையா இவர் பண்ண உபகாரத்தை நமக்கு இதுவரையும் பண்ணினாருந்தோ இதுவரையும் நீங்கள்லாம் நம்ம பத்தி பேசுறதை கேட்ட நம்பருமாள் ஆஹா பட்டருக்கு நம்ம தயையே தேவையில்லை. பட்டர் கையில இவ்வளவு கைமுதல் உள்ளது, பட்டர் அக்கிஞ்சனர் இல்லை, பட்டர் அனன்னிகதி இல்லை, எல்லாம் பட்டர் நல்ல கைமுதல் உள்ளவன் பெருமாள் இதுவரையும் நம்மளை கைவிடலாம்னு எண்ணி இருந்தார். அகிலம் இன்னைக்கு இவர் பேசின வார்த்தைகளை கேட்டு ஐயோ பட்டர் இவ்வளவு அக்கிஞ்சனரா இல்லையா, பட்டர் இவ்வளவு கதி இல்லாதவரா அப்படின்னு இன்றைக்கு காணும் பெரிய பெரும் நம்பெருமாளுக்கு நம் மேல கிருபை உண்டாக பண்ணினாங்க வந்து பார்த்தோம். ஆக யாருக்கு பெருமாளுடைய கிருபையினால பெருமாளுடைய அருள்னால வாசகத்துல யாருக்கு பிரயோஜனம் உள்ளது? குறைவாளருக்கு தான் பிரயோஜனம் இல்லையா, குறை இல்லாத நிறைவாளர்களுக்கு ஒரு பிரயோஜனம். ஏன் அபராத கணைகி அபூர்ண புக்கி கமலாகாந்ததையே கதம்பவிக்கு குறைவாளருக்கு தான் பகவத் கிருபையால பிரயோஜனம். இப்ப ராவணன் விபீஷன் ரெண்டு பேர்ல யாரு குறைவாளன்? ராவணன் பெரும் குறைவாளன், அவன் கையில ஒரு கைமுதல் இல்லை. விபீஷன் அப்படி இல்லை, விபீஷன் கையில கொஞ்சம் கைமுதல், அவன் அவனுக்கு குறை இருந்தாலும் ராவணனை காட்டு குறைந்த குறைவாளன். அதனாலதான் பெருமாளுடைய மனசானது விபீஷனை விட்டு கட்டுறது ராவணனை பற்றி. ஏன் குறைவாளருக்கிறே நம்மால் அபேட்சை உள்ளது, அது உள்ளது ராவணனுக்கிறே. இது ஆக்கிஞ்சன்யம் பூர்ணமா உள்ளது ராவணனுக்கு, அவன் கையில இல்ல பெருமாள் ஆசிரியத்துக்கு ஒரு முதல் இல்லை. ஆனால் விபீஷண தர்மாத்மா என்று தனக்கென ஒரு கைமுதல் உண்டாகையாலே நாளை வரவுமா இல்லையா, அரட்சணம் கிட்டாவிட்டால் நாசமாயிருக்கிறது எவனுக்கே என்று. இப்ப விபீஷணன் இல்லையா, அவனுக்கு அவன் கையில கொஞ்சம் கைமுதல் இருக்கு இல்லையா. விபீஷண தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித்தான் தத்துவ குணாசி விஷ்ணு பக்தன், அவனுக்கு ஒண்ணு இன்னைக்கு அழிஞ்சு கொடுப்பதில்லை, அவன் போயிட்டு நாளைக்கு வரவுமா. ஆனால் ராவணன் இருக்காங்க, அந்த ராவணனுக்கு இல்லையா ஒரு கைமுதல் இல்லை. அதனால இல்லையா நம்ம உடனே கிட்டாவிட்டால் அனர்த்தம் ராவணனுக்கு தான், விபீஷனுக்கு அத்தனை அனர்த்தம் இல்லை. ஏன் விபீஷண தர்மாத்மா என்று தனக்கென ஒரு கைமுதல் உடையராகையாலே விபீஷன் நாளை கரவுமா. இவனோ அரட்சணம் நம்மை கிட்டாவிட்டால் நாசமாயிருக்கிறது ராவணனுக்கே என்றோ ஆன பின்பு அவனை என்றோ முற்பட கை கொள்ள வேண்டியது. இனித்தான் இவனை கை கொண்டால் இவனின் தன்னோட நால்வருமாச்சு. இப்ப பெருமாள் இன்னொரு கணக்கு போடுறான், இந்த விபீஷன் சரணாகதி ஏற்று இல்லையா, விபீஷனை கை கொண்டால் எத்தனை பேர் வருவர்கள்? அவனோட வந்த சதுர்த்தி சகராக்க செய்யின்னு அவ்வளவுதான், அதோட அக்கௌண்ட் முடிஞ்சிருமா இல்லையா. இப்ப ராவணனை கை கொண்டால் துருப்பு கூடாக கை கொண்டதாகும். துருப்பு கூடாக என்ன அர்த்தம்? அதாவது இந்த துருப்புனாக்க அந்த அது வந்து இடையினராக போகணும். துருப்பு அப்படின்னா அதாவது ஒரு கை கவலம் எடுத்தா எத்தனை இல்லை அதுல அன்னம் பருக்க இருக்குன்னு என்ன முடியுமோ அது மாதிரி தூராத்தூற்றாக இப்ப ராவணனை கை கொண்டால் மேல 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 எண்ணிக்கை இல்லாத அசங்கேயமான பேர். இப்போ விபீஷணனோட கூட இருக்கிறது 4 பேர் தான், ராவணன் கூட இப்ப ராட்சச ஜாத்தியே இருக்கு. அதனால இப்ப ராவணன் நாம ஸ்வீகரித்து ராவணன் சரணாகதி பண்ணான்னா ராவணன் மதியஞ்ச நீளம்னாக்க ராட்சச ஜாதி முழுவதுக்கும் பெருமாள் திருவடி சம்பந்தம். விபீஷனை கை கொண்டால் அவனும் அவனோட வந்து ஒரு 4 பேருமா போகும். தூற்றா பொலிந்து ஆமா, அதாவது கவலத்தில் உள்ள அன்னம் போல அவனை பிடிச்சா அத்தனை பேரும் ராட்சச ஜாதியில் உள்ள அத்தனை பேரும் தூரா பொலியாக இல்லையா அத்தனை பேரும் கை கொள்ள முடியும். அதனால இவனை கை கொண்டால்னா இனித்தான்ங்கிறது இன்னொரு விசாராந்தரம். முதல்ல விபீஷண காட்டில் ராவணனுக்கு அனர்த்தம் அதிகம், கைமுதல் இல்லாதவன் இல்லையா, அதனால மிக்க குறைவாளன்.
அவனுக்கு நம்ம அடையறதுக்கு கணக்காலமானாலும் அனர்த்தப்படுவன். விபீஷணனுக்கு அந்த அனர்த்தம் இல்லை. அவன் கைமுதல் உள்ளவன். நாளைக்கு வரலாம். எமர்ஜென்சி இல்லை. ராவணன் எமர்ஜென்சி ஒன்னாச்சா. இனித்தான் இன்னொரு காரணம் இருக்கு இல்லையா? நமக்கும் கணக்கு போட்டு பார்த்தாக்க இந்த விபீஷணனை கை கொண்டால் இவனும் இவனோட வந்த 4 பேருமாக போக மாட்டான். ஆனா ராவணனை கை கொண்டால் என்னாகும்? துருப்பு கூடாக ராஜ ஜாதி முழுவதையும் கை கொண்டது போல இல்லையா? இந்த கணக்கை பெருமாள் வாலி சுக்ரீவன் வாலி விஷயத்துல பார்க்கல இல்லையா? வாலியை வந்து சரணாதி பண்ணான்னு என்ன அப்படின்னு பெருமாள் நினைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா வாலி தரித்திருக்கான். இப்போ திருவடியும் நானும் இல்ல அங்கதனம் மட்டும் உள்ளதான எல்லாரும் இப்போ சுக்ரீவன் சேர்ந்தவராக இருக்காங்க. அதனால மகாராஜர் ஒத்தரை கை கொண்ட விடத்துல வானர ஜாதி முழுவதும் கை கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த கணக்கு போட்டு ஏற்கனவே பெருமாள் இல்லையா பெனிஃபிட் ஆயிருக்காரு. அதனால இப்ப என்ன நினைக்கிற இல்லையா? இந்த விபீஷண கைக்குள்ளது காட்டுல ராவணனை கைக்குள்ளுக்கு அவன் வழிமா இருக்கணும். இது யார் செய்கிற காரியம்? உம்மிடத்துல அதிகார சம்பத்தை எதிர்பார்த்து அதிகார சம்பத்து உள்ளவனைத்தான் சேர்க்கணும்னு எண்ணம் உள்ளவனாக இருந்தால் விபீஷனை விட்டு ராவணனை கைக்குள்ள எழுதுகிறா இல்லையா? விபீஷணவா சுக்ரீவ எதிவா ராவண சுயம் ஆணையினம் ஹரிசேஷன் சொல்லுகிறா. அதனால அது சொல்ல வராதுனாலே உன் கையில நீ ஒரு அதிகார சம்பத்தை ஒரு தகுதியை சம்பாதிச்சுன்னு போகணும்னு எதிர்பார்த்தவன் அல்ல. உம்முடைய அனர்த்தத்தை பார்த்து உண்மை கை கொள்ளுகிறேன் இல்லைய, உம்முடைய அதிகார சம்பத்தை பார்த்து உண்மை கை கொள்ளுபவன் அல்ல. ஏன்? அதனால இன்று போய் போகுது. ஏன்? மகாராஜர் ஒருவரையும் அங்கீகரிக்க வானர ஜாத்தியாக வாழ்ந்து போனார் போல ராவணன் ஒருவரையுமே அங்கீகரிக்க ராட்சச ஜாதி முழுவதும் கைப்பு. இதைத்தான் கொண்டு சாதிக்கிறார். இன்று போய் புதிராகில் எழுமையும் ஏதம் சாரா புந்தரையர் மாடமாடே புரிந்திசேர் செருந்தி புன்னை மண்டலர் கொடில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் 1000 உள்ளுவாள் உம்பருவே. இப்படி அதிகார சம்பத் ஒன்றையும் தாராமல் இச்சை உண்டானவன் அவன் திருவிகளில் போய் ஆசிரியித்தால் சேரி விட உம்பர் ஊர் தான் என்ன அர்த்தம்? நித்திய உம்பர்கள் நித்திய சூரியர்கள் அவர்களுடைய வாசஸ்தானமாகிற அவர்களுடைய லோகமாகிற பரமபதத்தை அடைவது சொன்னான். அது இன்று போய் புதிர்ங்கிறதுக்கு சாதித்தார். அடுத்தது இந்த 10ஆம் பத்துல 3ஆம் திருவாய்மொழி. இதுக்கு அடுத்த திருவாய்மொழி. வேம் எமதுயிர் அழல் மெழுகிலிருக்கேன் மெல்வலை மேகலை கடந்து வீழ தூமலர் கண்ணனை முத்தஞ்சோர துணைமுலை பயந்தன தோள்கள் வாட மாமணி வண்ணா உன் சங்கமல வண்ண மென்மலர் நடி நோமணி போய் ஆமகிழ்ந்து உகந்து அவை மேய்க்கின்றோடு அசுரர்கள் தலைப்பையில் எவன் கொலாங்கே. 10ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி 7வது பாசுரம். 2 தான் கெடுமிடதாய் ஆயிடும். 3வது வேய்மர் தோழினை மெலியுமாலோங்கிற தசகம். அந்த தசகத்தை 7வது பாசுரம். வேம் எமதுயிர் அழல் மெழுகிலுக்கு வெள்வளை மேகலை கடன்று வீழ தூமலர் கண்ணினை முத்தம் சோர துணைமலை பயந்து என் தோள்கள் வாட மாமணி வண்ணா உன் சங்கமல வண்ண மென்மலர் அடிநோவ நீ போய் ஆமகிழ்ந்து அவை உகந்து அவை மேய்க்கின்று உன்னோடு அசுரர்கள் தலைப்பைகள் எவன் கொலாங்கே. இதுக்கு காலை பூசல் பேர். 9ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி மாலை பூசல் பேர். மாலை பூசல்னா பெருமாள் காலம்புற பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிட்டு போன பெருமாள்
சாயங்காலம் வருவதற்கு கொஞ்சம், ஏன்னா மாலை பொழுதுல வருதுன்னு ஒரு சங்கேதம். அந்த மாலை பொழுது அதுக்கு மேல அவன் வருவதற்கு ஒரு கணக்காலம் இந்த விளம்பமானால் அந்த விளம்பத்தை பொறுக்காமல் அவர்கள் போடுற பூசை. பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதனைஞ்சு அரவர பாடும் பாட்டை யாதும் உன் அருகில அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான் அப்படின்னு இல்லையா பெருமாளோட உடனே மல்லி சட்டைக்கு போச்சு. இது மாலை பூசை. இதுக்கு மாலை பூஜைன்னு ரொம்ப அழகா இருக்கு. நம்மளுக்கு திருவரங்க நாராயணதாசன் என்பார் நம்மிடத்துல ஒரு திருவாய்மொழி கேட்டு பெற்றி என்பார் இடத்துல செல்லுவதால் இந்த பெற்றி இன்று பிள்ளைபாடும் வினோதம் என்று கேட்க அறுக்கும் வினை சாட்சினோம் என்றார். ஆக நாளை மல்லிகை நம்மை தந்தலும் மாலை பூசலும் என்னாயே என்று 9ஆம் பத்தில் இருக்கும். 9ஆம் பத்து அது 9ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி. மல்லிகை கமல் தண்டல் இருமாலோ வன் குறிஞ்சி செய்த பெருமாளோ. அதனால அதுக்கு மாலைக்கு சொல்லி பேர் வந்து அறுக்கும். மல்லிகை கமல் தண்டல் இருமாலோ ஒரு நாள் நம்பி திருவரங்க நாராயணதாசன் என்பார் என் மக்களை திருவாய்மொழி பெற்று அங்கு சென்றாராய் இன்று பிள்ளைப்பாடு வினோதமென் என்று பெற்றி கேட்டவாறே அறுக்கும் வினைசாற்றினோம் என்றாராய் நாளை மல்லிகை கமல் சென்றலும் மாலை பூசும் எல்லாம் என்று படித்தாராம். அதனால் மல்லிகை கமல் சென்றது மாலை பூசம். பெருமாள் பசுமைக்கு கன்றுமைக்கு போன பெருமாள் இல்லையா மாலை வந்த பிறகு ஒரு கணக்காலம் விளம்பித்து வந்தால் அவர்கள் பிடிக்கிற சண்டை இல்லையா. இது 10ஆம் பத்துல, இது 9ஆம் பத்துல 9ஆம் திருவாய்மொழி. 10ஆம் பத்துல இந்த 3ஆம் திருவாய்மொழி இருக்கு இல்லையா, இது காலை பூசல். இது காலை பூசல்னா என்னன்னு கேட்டாக்க இவனை விட்ட காலம்பரை விட்டால் தானே போக விட்டால் தானே போயிட்டு சாயங்காலம் விளம்பித்து வருவார். இவனை பசுமைக்கவே போகாமல் பிடிச்சு விட்டாக்க. அதனால எம்பெருமான் பசுமைக்கு மாலை பூசல் எப்படிப்பட்டது? பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதனெஞ்சு அரவர பாடும் பாட்டை யாதும் உன் அருகில் அம்மவம்ம மாலையும் வந்தது மாயன் மாறான். காலை பூசல் என்னன்னு கேட்டா எம்பெருமான் பசுமைக்க போகேன் அப்படின்னு அவனை பசுவோடு கன்றுகளோடு பின் போக விடாமல் அவனை தடுத்து வைத்துக் கொள்வதற்கு இதுதான் காலை பூசல். இந்த காலை பூசல்ல இதுல 7வது பாசல். இது பெருமாளை பிரிந்து தங்களால் ஒரு பகல் பொழுது இருக்க முடியாது அப்படிங்கிற தங்களுடையதான கட்டத்தை விஞ்ஞாபனம் பண்றாங்க. வேம் எமதுயிர் அழல் மெழுகில் இருக்கு. கண்ணா நீ இங்கிருந்து பசுமைக்கு போவையால் ஒரு பகல் பொழுது முழுவதும் எங்களை பிரிந்து போவையாக எமது உயிர் அழல் மெழுகிலுக்கு, அதாவது அழல் மெழுகு, அழல்னாக்க அக்னி, அக்னியில வைத்த மெழுகானது அரக்கானது எப்படி உருகுமோ அத மாதிரி எங்களுடைய உயிர் எங்களுடைய பிராணனானது உருகிப்போம். வேம்னாக்க வெந்து உருகிப்போம். எதை போல? அழல் மெழுகிலுக்கு. வேம் எமது உயிர் அழல் மெழுகிலுக்கு வெள்வளை மேகலை கடந்து வீடு. எங்களுடைய மேகலைன்னு நாங்கள் இருக்கிறதா இருக்கிறதான இல்லையா ஒட்டியானம் எங்கள் கையில் இருக்கிற வலைகள் இவைகள்லாம் சத்தியாக கடந்து விழும்படியா அவ்வளவு மெலிந்து போவோம். நாங்கள் வெள்வளை மேகலை கடந்து வீழ தூமலர் கண்ணினை இல்ல தூயதான மலர் கண்ணினைகள் உன்னையே எப்பொழுதும் பார்த்து பார்த்து உன்னை தவிர வேறொரு வஸ்துவை பார்க்காது இருக்கிறதுனால இவைகள் தூமலர் கண்ணினை. உன்னையும் பார்த்து மற்ற வஸ்துக்களையும் பார்க்கிறதா இருந்தா அந்த கண்கள் தூமலர் இல்லை.
நமதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமேன்னு இருக்கக்கூடிய உன் அழகா முழுவித்து வேறொரு பதார்த்தத்தை பார்க்காம இருக்கிற தூமர் கண்ணினை முத்தம்னாக்க முத்து போன்றதான கண்ணீர் வரிசைகளை சொல்ல தூமலர் கண்ணினை முத்தம் சோர துணைமுலை பயந்து என தோள்கள் வாட இல்லையா. மாமணி வண்ணா செங்கமல வண்ண மென்மலர் அடிபோவ நீ போய் ஆமகிழ்ந்து நாங்கள் எங்களுக்காக மட்டும் நீ பசுமைக்கு போகேன்னு சொல்லல. முதல்ல உன் செங்கமல இல்லையா செங்கமல வண்ண உன்னுடைய மென்மலர் அடியினோட நீ போய் உன்னுடைய திருப்படிகள் இந்த காட்டிலையும் மேட்டிலையும் அடைந்து இந்த பசுக்களை கண்ணுகளை மேய்க்க இல்லையா காட்டில் போய் இப்படி படுக்கிற திருப்படிகளாகவே உன் இல்லையா உன் செங்கமல வண்ண மென்மலர் அடினோவ நீ போய் ஆமகிழ்ந்து அது என்ன எனக்கு ஒன்றும் என்னுடைய திருவடிகள் ரொம்ப மென்மையா இருக்கலாம், ரொம்ப மிருதுவா இருக்கலாம், ரொம்ப கோமளமா இருக்கலாம். ஆனா நமக்கு இல்ல பசுகளையும் கன்றுகளையும் மேய்க்கிறது உகப்புனால அதுல இருக்கிற மகிழ்ச்சியினால உகப்புனால நமக்கு அது தெரியுதுன்னு சொல்லாது. அப்படியும் மகிழ்ந்து உகந்து அதுதான் இன்னும் ஆபத்து இருக்கு. அப்படி உன்னை மறந்து மகிழ்ந்து உகந்து நீ இந்த பசுக்களை மேய்க்கும் போது அசுரர்கள் தலைப்பை உகந்துடாங்க. நீ இல்லையா ஒரு பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கிற மகிழ்ச்சியிலையும் உகப்பிலையும் அந்நியபரனா இருக்கும் பொழுது இல்லையா இவ்வளவு அசுரர்களுக்கு விரோதிகள் இருக்காளே கம்சனேவி நாட்கள் அவர்கள் அங்க வந்து உன்னை தலைப்பை இறந்தது. ஏதோ அங்க இருந்தாலும் ஏதோ உனக்கு ஒரு காப்பாக இருக்கும் இல்லையா. அசுரர்கள் தலைப்பைக்கு இறங்கலாமே அவனு பசுமைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு இல்லையா ஒரு பாசத்துக்கு ஒவ்வொரு ஆர்குமெண்ட் சொல்லிட்டு வரா. இந்த பாசத்துக்கு முதல்ல எங்களுக்கு இந்த நிலைமை வரும் எங்களை விடு இதோ முடிய பார்க்கிற எங்களுக்கு என்ன வந்தானே வாழ வேண்டியிருந்தானே உன்னை நீ வாழ்ந்தாதான் உலகம் வாழும் இல்லையா. ஆக உனக்கு என்ன ஆபத்து இருந்தா முதல்ல செங்கமல வண்ணா உன் மென்மல ரடினோக இல்லையா நீ சரி. அது எனக்கு ஒன்றும் கால்வெளியெல்லாம் அது கிடையாது. என் கால்கள் மிருதுவாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் பசுக்களை என் கன்றுகளை மேய்ப்பதில் எனக்கு இருக்கிற உகப்பு மகிழ்ச்சியினால எனக்கு தெரிவதில்லைன்னா அதுல உனக்குள்ள உகப்பு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு இன்னும் கவலையை கொடுக்கும். ஏன் மகிழ்ந்து உகந்து அவை மேய்க்கின்ற உன்னோடு அசுரர்கள் தலைப்பையும் எவர்களாங்கே இல்லையா. நீ சூரன் தான் பராக்கிரமம் உள்ளவன் தான். ஆனா நீ அந்நியபரனா இந்த பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கிண்டு அந்த ஆனந்தத்துல இல்லையா அந்நியபரனா இருக்கும்போது அசுரர்கள் வந்து தலைப்பைதான் என்று அசுரர்கள் வந்து திட்டுவார்களானால் என் செய்வதுன்னு அவன் கேட்கிறேன். ஏன் மாமணி வண்ணா உன் செங்கமல வண்ண மென்மல ரடினோக நீ போய் ஏன் உன் செங்கமல வண்ண மென்மல ரடி மாமணி வண்ணா நீல ரத்னம் போன்ற வடிவை உடையவனே மா என்று கருப்பு இவ்வடிவை கொண்டே நீ போகிறது. முதல்ல எப்படிப்பட்டதான இந்த நீல ரத்னம் போல இருக்கிறதான வடிவ இந்த வடிவை கொண்டு இல்ல காட்டுல போய் மாடி நீக்கிறோம். இப்படிப்பட்ட வடிவை கொண்டே நீ போகிறது. வெயில் காணல் பொறுக்குமோ இவ்வடிவு இப்படிப்பட்ட ஒரு வடிவை கொண்டு யாராலும் இல்ல காட்டுல காணலையும் வெயிலையும் மாடு வைக்க போகிறர்களோ காணலையும் வெயிலையும் தாங்கக்கூடியதான வடிவா இது உன்னை நீ பிரிந்தறியாயே உன்னித்தியாது விகாசாதிகளால் தாமரை ஒரு போலியாய் சொல்லவிருக்கும். ஆனா மார்த்தவத்துக்கு ஒப்பில்லை. உன் மேன்மலர் அடினோக நீ போய் மெல்லியதான மலர்ந்ததான இல்லையா உன்னுடையதான இல்லையா மிகவும் மிருதுவாகி இருக்கக்கூடிய திருவடிகள் அந்த திருவடிகளை கொண்டு நீ போய் தன் காலாலே போக வேணும் அவன் என்றிருக்கிறாள். வேணா ஒன்று செய்ய முடியாது. இந்த திருவடிகளை கொண்டு காட்டுறது என் திருவடிகளை கொண்டு நீ அந்த காட்டிலும் மேட்டிலும் நடக்கிறதா இருந்தாக்க நாங்கள் தயார் இல்ல உனக்கு முன்னால் நாங்கள் போய் எங்கள் கால்கள் கொண்டு நீ நடப்பாயும் எங்களுக்கு ஒன்றும் நீ காட்டுக்கு போறத பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஏன்னா உன்னுடையதான மிருதுவான திருவடிகளுக்கு எங்களுக்கு
அல்லது இதுவாக செய்யணும். நாங்கள் முதல்ல எங்களுடைய, அதாவது என்னத்தோம், நாங்களும் உங்களோட காட்டுக்கு வரணும் இல்லையா, பசுமைக்கு வரணும். பசுமைக்கு நீ போறதுக்கு முன்னால் நாங்கள் நடந்து போய் இல்லையா அந்த இருக்கிற குசங்கள் கண்டகங்கள் இருக்கக்கூடிய அந்த முள்கள் இவைகள்லாம் நாங்கள் விளக்கிறதுக்கு பிறகு நீ நடந்து வந்தீங்கன்னா அப்போ நீ மாடு மேய்க்க காட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபம். அதுக்கு அக்தஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குசகண்டகான் என்னும் அவளிலே இது சீதை சொன்னவர். ஏன் இல்லையா வனவாசம் போறதுன்னு முடிவாயிடுச்சு. பெருமாள் இல்லையா திருத்தாயாரத்தை கோசனிடத்தை போய் விண்ணப்பம் பண்ணிட்டு வந்தார். விண்ணப்பம் பண்ணிட்டு வந்தா இல்லையா அப்பதான் சீதை வந்து வாசல் இருக்கிறா. சொன்னா காட்டுக்கு போறதா முடிவாயிடுச்சு சொல்லிட்டு நானும் வரேன். பெருமாள் சொன்ன ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. அதுல முதல்ல பெருமாளுடைய ஆட்சேபம் என்னன்னு கேட்டா, இந்த சீதை போற வழியெல்லாம் ரொம்ப கல்லும் முள்ளுமாக இருக்கு இல்லையா, நீயும் பெண் இல்லை, அதுவும் ரொம்ப இல்லை இளமையான பெண். அதனால உன்னுடைய கால்களுடைய மார்த்தவம், உன்னுடைய கால்களுடைய மென்மைக்கும் உன்னுடைய கால்களுடைய சௌக்குமாரியத்துக்கும் அந்த கல்லும் முள்ளும் மேல அவைகள்ல நீ நடக்கிற ஆகாது, அது உன்னால முடியாதுன்னு சொன்ன இல்லையா. அது சீதை கொஞ்சம் நம்முடையவர் என்கிறதானே இல்லையா, உரிமையினாலும் சிற பரிச்சயத்தாலும் இல்லையா அது கொஞ்சம் பெருமாளை கொஞ்சம் சேகித்து வார்த்தைகள் சொன்னான். அது சொன்னா ஒருவேளை கல்லையும் முள்ளையும் பார்த்து தேவனுக்கு இருக்கிற பயத்தை எனக்கு சொல்லுது சொல்லுறதுக்கு நான் ஒரு காரியம் செய்யறேன் இல்லையா. நீ இப்போ இந்த கல்லையும் முள்ளையும் காரணம் காட்டி நீ வரமாட்டான்னு சொல்றதை பார்த்தா உனக்கு அந்த கல்லும் முள்ளும் இவையெல்லாம் காலத்துக்கும் உனக்கு வந்து பயமா இருக்கு சொல்லுறதுக்கு. ஏன் நான் ஒண்ணு செய்யறேன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குசகண்டகான், நீர் பின்னால வரும் இல்லையா. நமக்கு அக்ரத பிரயோகராமகான்னு இல்லையா முன்ன போகணும் ஆசையாகனா இருக்கலாம். முன்ன போவதற்கு நான் தான் தகுதியானேன். நான் என்ன பண்றேன், அக்ரதஸ்தே கமி தே உன்னுடைய அக்ரதகா கமிஷ்யாமி, உனக்கு முன்னால் நான் போகிறேன். எதுக்காக எனக்கு முன்னால போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, குச கண்டகான், குசம்னா முள்ளு, கண்டகம் அப்படின்னா கல், இவைகளை எல்லாம் விலக்கி கொண்டு நான் முன்னால் போகிறேன். இது சஞ்சார பద్ధதியில சொன்ன சஞ்சார பద్ధதியில முதல் ஸ்லோகம் அக்ரதத்தை கமிஷ்யாமி மிருத்னந்தி குசகண்டகானி இது சீதாபி எதிர்த்தியும் ஈயேக சிரமாமிதான்னு சொல்லி இது சீதையை காப்பிடிக்கிறார். சீதையை பார்த்து இவரு காப்பிடிக்கிறார்கள். சீதையும் பாதுகையை எடுத்து அந்த வார்த்தை இது பாதுகை அக்ரதத்தை கமிஷாமி மிருத்னந்தி குசகண்டகானே, உனக்கும் முன்பாக சென்று அந்த குசகண்டகங்கள் எல்லாம் விலக்கி கொண்டு நான் செல்வேன் என்று இது சீதாபி எதிர்த்தி ஈயேக, சீதையும் கூட எந்த பாதுகையினுடைய விருத்தியை ஏறிட்டு கொண்டு அதை ஆசைப்பட்டு சொன்னாலும் அப்படிப்பட்ட பாதுகையை நமஸ்கரிக்கிறேன். சஞ்சார பద్ధதியில் முதல் இறங்கிட்டோம். பாதுகா சதுரத்தில் 2 ஒன்று பார்க்கறது இல்லை. சீதையை ஆசைப்பட்டு இல்லையா, சீதையை ஸ்வீகரிக்க முடியாத விருத்தி யாருக்கு, பாதுகை. என்ன விருத்தி பெருமாளுக்கு முன்பு சென்று கல்லும் முன்பு அவன் கால விருத்தாதபடிக்கு அவைகளை விலக்கி கொண்டு பெருமாள் திருவடியை சுத்தமாக பார்த்துக்க வேண்டியது. அதை பாதுகை தன் கறிவங்க அதை சீதை ஆசைப்பட்டான். ஐயோ இந்த பாதுகை காரியம் செய்கிற காரியத்தை நான் செய்தா எவ்வளவு முன்னா இருக்கும்னு அந்த ஆசையில சொன்ன வார்த்தை இதுன்னு சுவாமி இருக்கு. அதுதான் இவன் சொல்றா. ஏன் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குசகண்டகான் என்னும் அவளிலே இல்ல அந்த 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 பாதுகை, இந்த சீதை, இந்த இடைச்சி இவர்களெல்லாம் ஒரே சுபாவம் உள்ளது.
என்னன்னு கேட்டா பெருமாள் தன் காலால் நடக்காம தங்கள் காலால் நடக்க வேணும்னு ஆசைப்படுவார். என்ன மகளிரே இல்லையா, தோக்கத்தவர தவிராவிட்டால் பின்னை வழிக்கடவார் வெடித்திருத்தினால் போக வேண்டாவோ இல்லையா? சரி சுவாமி, போகாமல் இருக்க முடியாது, ஏன் போய்தான் ஆகும். ஆனா போவதற்குரியதானே சக்தி இல்லைன்னாக்க அப்ப வழி கடத்துவார் வழி திருத்தினால் அப்படி போக வேண்டாவோ. நாங்கள் வழி கடத்துவார், நாங்கள் ஆத்திவாய்க்கிறீங்களை போற உன்னை முன்னிருந்து நாங்கள் அழிச்சுன்னு போக நாங்கள் காட்டின பாதையில் நீ வர வேண்டாவோ அப்படின்னு அசுரர்கள் இல்லையா. அவத்தங்கள் வெளியிலிருந்து தொடர்ந்து அவத்தங்கள் விளையும், அது 10ஆம் பாட்டத்திலேயே அவத்தங்கள் விளையுமென் சொற்களந்தோ அதோர்கள் வன்கையர் கஞ்சனேவ தவத்தவர் மருநின்று மருகனின் முடிதருவர் தனிமையும் பெரிது உனக்கு ராமனையும் உவர்த்தலை உடன் திரியில என்று ஊடுதையனுடைய அவிவேமால் திபத்திலும் பசுநிறைமை புவத்தி சங்க நிவாயங்கள் ஆயர் தேவே. அவத்தங்கள் விளையுமென் சொற்களந்தோ, அவத்தங்கள்னாக்க ஆபத்துகள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தா, இப்படிப்பட்ட நீ எங்களுடைய துணை இல்லாமல் தனித்து காட்டுக்கு போகையார்கள் மாடுகளை வைத்துண்டு உனக்கு அவத்தங்கள் விளையும் என் சொற்கள், என்னுடைய சொற்களை கொள்வாயாக, என் வார்த்தையை கேள், அலட்சியம் பண்ணாது. அவத்தங்கள் விளையும் இல்லையா, இது சொல்கிற என்னுடைய சொல்லை என்னுடைய வார்த்தையை கேள். அசுரர் என்ன ஏற்படும்னா அசுரர்கள் வன்கையர் கஞ்சனேவ தவத்தவர் மருகன் என்று உளிதருவர் இல்லையா. அசுரர்கள் வன்கையர், வன்கையர்னா கொடுமையான காரியங்களை செய்யக்கூடிய கையுடையவர். வன்கையர்னா என்னத்தான் வலிமை இருந்து அந்த வலிமையினால நாட்டுக்கு நன்மை செய்யாத தீய செயல்களையே புரியக்கூடியவர்களான வன்கையர். அசுரர்கள் வன்கையர், ரொம்ப கொடிய காரியத்தை செய்யக்கூடிய பலிஷ்டர்களா உள்ள அசுரர்கள். சரி, அவர்கள் எங்கிட்ட வரார்கள் அப்படின்னு கேட்டா கஞ்சனேவ, மாமா கம்சத்துக்கானே அவன் ஏவ அசுரர்கள் வருவது. சரி, இந்த அசுரர்கள் வர்க்கம் அவர்களுக்கு எனக்கு சரியா போச்சு இல்லையா. நான் ஒன்றும் அசுரர்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இத்தனை அசுரர்களையும் என்ன பண்ணேன்னு நீங்க தான் பார்த்துக்கோள் இல்லையா. ஒரு அசுரர்களால் நம்ம என்ன செய்ய முடியும்? சுதுஷ்டோவா பிதுஷ்டோவா கிமேஷ ரஜினீச்சரக மானாகப்பி அகிதம் கருத்து மமா சட்டப்படம் இல்லையா. அவர்கள் எவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருந்தா என்ன, எவ்வளவு கொடுங்கொயிலர்களாக இருந்தா என்ன, அவர்களாலும் இங்கே பண்ண முடியும் அப்படின்னு பெருமாள் சொல்லுவானா. அதுக்கு மேல்கோட்டி சொல்றா, உனக்கும் ஆகாது தவத்தவர் அந்த நீ போகிற வழியில அந்த காட்டுல இல்லையா தவம் செய்யக்கூடியவர்களான தபோதனர்களான நன்முனிவர்கள் இருப்பார்களே, அந்த தவத்தவர் நன்முனிவர்கள் அவர்கள் மருகன் என்று உழிதல். ஐயோ பெருமாளுக்கு இப்படிய ஆபத்து வருகிறது என்று அவர்கள் தங்களை தரிக்க முடியாது, அவர்கள் சுத்தப்படுவோம். உனக்கு எனக்கு தெரியும், உனக்கு ஒன்றுக்கும் கூட பெருசு இல்லை இல்லையா, உனக்கு ரட்சியவா இருக்கிறாங்க, அவர்களுடைய துக்கம் உனக்கு பெருசு தானே, ஆகையினால போகாது. ஏன் நீ கேட்கலாம், அசுரர்களால என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் அசுரர்களை அப்படின்னு சொன்னீங்கன்னா அசுரர்களுக்கும் உனக்கு சரியா போச்சு. அவர்கள் பாவம் தவத்தவர் மருகன் என்று முடிதருது. அவர்கள்லாம் கடைசியில் துன்பப்படுவர்கள், அவர்களுடைய துன்பம் உனக்கு ஏற்குமோ இல்லையா. தனிமையும் பெரிது உனக்கு ராமனையும் உவர்த்தலை உடனே. இன்னும் முக்கியமா இன்னொரு விஷயம் கேள்விப்படுறோம் இல்லையா. கொஞ்ச நாளா இத்தனை நாளா நம்பி மூத்த வீரான் ராமனோட சேர்ந்து இல்லையா நிறைமைத்து வந்தவன்
இப்பொழுது கொஞ்சம் காட்டுக்கு போனோம், நான் அவரை விட்டு தனித்து போகிறாய். ஏன்னா அவர் இருக்கிற இடத்த ரொம்ப குறும்பு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இல்லையா அவரை பிரித்து போகிறார். அவர் ராமனையும் ஒருத்தரை உடன் திரிகிலே இல்லையா, அவர் கூட இல்லாம அவருக்கு தனித்து போகிறேன் கேள்விப்பட்டேன். ராமனையும் ஒருத்தரை உடன் திரிகிலே என்றென்று ஊடுரு எம்முடைய ஆவிவேனா. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி போய் அந்த காளியம் இருக்கிறதான பொய்கையில புகுந்து அவ்வளவு அனர்த்தம் ஏற்பட்டதுன்னு கேட்கிறோம் இல்லையா. அதனால ஒவ்வொருத்தரை உடன் திரியிலையும் என்னென்று என்னுடைய ஆவிவேமால் இல்லையா. இவைகள் அத்தனையும் அந்த பசுமைப்பதில் உள்ள உவப்புக்காக சந்தோஷத்துக்காக பண்றேன்னு சொன்னா இல்லையா, அந்த அந்த பசுமைப்பில் அப்படி என்னத்தை கண்டது? இத்தனை ஆபத்துகளையும் பொறுத்துண்டு இவ்வளவு ஆபத்துகளும் இருக்க செய்து அந்த பசுமைக்கு போவேன்னு பிடிவாதம் படிச்சேன்னா அந்த பசுமையத்தில் அப்படி என்ன பெருசாயிருக்கு. தினத்திலும் பசுமை மேய்ப்பு இல்லையா, உனக்கு ஸ்தானமாகிற பரமபவத்திலிருந்து கைகளில் தங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு பிராட்டிமார்கள் இருவருங்களும் கொண்டு நித்தியசூரிகளை எல்லாம் நிர்வகிக்க வேண்டிய உனக்கு இல்லையா கையில ஒரு கடைகோல் இல்லையா, கையில ஒரு கம்பளி கொண்டு இல்லையா அந்த துவராடையை உடுத்துண்டு இல்லையா, இப்படி தலையில இருக்கிற திருமுடியின் தளத்துல வெறும் உண்டாச்சு. அழகிய பீதாம்பரம் போய் ஒரு துவராடை, கையில சங்க சக்கரங்கள் போய் தந்து நித்தியசூரிகளை நிறைமைப்பது போய் இப்போ பசுக்கள் சிவத்திலும் பசுமையை வைத்து வச்சு இதுல என்ன உனக்கு பெரிய இந்த சந்தோஷம் இருந்ததுன்னு கேட்டா இல்லையா, பெருமாள் திருப்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். செங்கனி வாய், இந்த கேள்வி கேட்டோமே கெடுவோமே இல்லையா, இதுதானே இந்த அவதாரத்துடைய வைலட்சண்யமே, இதை போய் சந்தேகித்து கேட்டமே அப்படின்னு இல்லையா. செங்கனி வாயங்கள் ஆயுர்வேதவே அத்திருவடி திருவடிவே பொருள் சங்கனி துறை மன்மந்தன் திருசூப்பன் சடகோபன் சொல் ஆயுதத்து மங்கையர் ஆட்சியர் ஐந்தமாறு அவனோடும் பிரிவதற்கு இறங்கி கையல் அங்கவன் பசுமையை மீட்பொழிப்பான் வைப்பன இவையும் 10 அவற்றின் சார்பே. இந்த 10 பாசுரமும் பாக்கியங்களுக்கு 90 பாசுரமும் ஒரு 2 சேர்ந்து ஒன்றாகுமோன்னு கேட்டோம். ஏதோ கணக்குக்காக இதில் சேர்த்திருக்கோம் இல்லையா. இவையும் 10 அவற்றின் சார்பே இல்லையா. மொத்தமுள்ள 99 திருவாய்மொழிக்கு இந்த திருவாய்மொழிக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. இது எம்பெருமானுடைய ஆசிரித பாரம்பரியம். என்ன பண்ணா இந்த பெண்கள்லாம் கூடி நீ பசுமைக்கு போகக்கூடாதுன்னா நான் பசுமையை போய் கூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நான் பசுமைக்கு போகிறேன்னு பெருமாள் உள்ள போட்டேன். அதான் அவத்தங்கள் இவ கடைசியா சொல்றான். அவத்தங்கள் விளையும் என் சொற்கொழந்தோ இல்லையா, எங்கள் வார்த்தையை பிரதிபத்தி பண்ணவே அமையும் இல்லையா. அசுரர்கள் ஜென்மத்தால் தண்ணீருமாய் தாங்கள் பலருமாய் முன்கை மிடுக்கருமாய் இருப்பார்கள். அதுக்கு மேலே துஷ்பிரகிருதியான ஹம்சனை ஆயிட்டு வருவது. ஏன் வரக்கூடிய அசுரர்கள் எப்படி இருப்பார்கள்? ஜென்மத்தால் தண்ணீருமாய், தண்ணீர்னா தாழ்ந்தவர்கள் இல்லையா. தாங்கள் பலருமாய், அசுரர்கள் ஒத்தரா சஞ்சரிக்கவே மாட்டார்கள், கூட்டம் கூட்டமா சஞ்சரிப்பார்கள். தாங்கள் ஜென்மத்தினால் தண்ணீருமாய் தாங்கள் பலருமாய் முன்கை மிடுக்க. முன்கை மிடுக்கதான் என்ன அர்த்தம்? அதாவது கோபம் வந்து அசலாக தாக்குவதற்கு பலம் உள்ளது, முன்கை மிடுக்கு உள்ளது. நம்மெல்லாம் பின்கை மிடுக்கு என்ன அதை பார்த்தாலும் ராஜ்யம் சேவிக்கிறது பின்கை மிடுக்கு இல்லையா. ஆமா, முன்கோபத்தில் தாக்குறது தான் முன்கை முடுக்கு இல்லையா. முன்கை மிடுக்கல் அப்படின்னாக்க கோபத்தினால இல்லையா அசலாக தாக்க வல்லது. இது அசுரருடைய தன்மை. ஜென்மத்தால் தண்ணீருமாய் தாங்கள் பலருமாய் முன்கை மிடுக்குமாய் இருப்பது. அதுக்கும் மேலே இல்லையா துஷ்பிரகிருதியான கம்சனே இல்ல கம்சன் ஏமவாகிட்டு இவர்கள் வருவது இல்லையா. தவத்தவர் மருகன் என்று உரிதர்கள் இல்லையா. என்னையிலே உனக்கு விடலாவது நீ நல்லவர்கள் குடல் இல்லையா மருகும்படி சந்ததியாக இருப்பார்கள் தப்போன்னு இல்லையா. அதாவது
எல்லாம் போகும். நீ அவர்களுக்கு வந்து அஞ்ச போறதில்லை, அவர்களுக்கு வந்து யார் அஞ்சுகிறது? தவ நீ நல்லவர்கள் குரல் மருகும்படி சந்தரியான இருப்பார்கள். தபோனிஷ்டரான ரிஷிகள் ஸ்வரக்ஷணத்துக்கு உன்கை பார்த்திருக்கும் அவர்கள். தவத்தவர்னு சத்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். தபஸ் பண்றவர்கள்னாக்க விமானம் தீர்த்தமாடி இல்ல மந்திரங்கள்லாம் வந்து தப்பஸ், அந்த தபஸ் சொல்ல. தவத்தவர தபஸாவது என்னன்னு கேட்டாக்க தன்னுடைய ரட்சணத்துக்கு தாங்கள் வழிபார்க்காமல் சர்வேஸ்வரனுடைய ரட்சணம் தான் நமக்கு என்று, அதுதான் தவம், அதுதான் மெய் தவம். அந்த தவத்தவம் ஏன்னா அவர்களுக்கு ஒரு பயம்னா தான் நீ பொறுக்க மாட்டேன். ஏன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்லவர்கள். அவர்கள் நல்லவர்களுடைய குடல் மருகும்படியாக சஞ்சரியாக இருப்பார்கள். ஸ்வரக்ஷணம்னா தங்களை தாங்கள் ரட்சித்துக் கொள்ளாமல் ஸ்வரக்ஷணத்துக்கு உன்கை பார்த்திருக்கும் அவர்கள். அவர்கள் இந்த நல்லவர்களுக்கான தவத்தவாறு. அவர்கள் ஏன் தவத்தவர்கள்? அவர்களுடைய தபஸ் என்ன அப்படின்னு கேட்டா, தங்களுடைய ரட்சணத்துக்கு தங்கள் கை பாராமல் உன் கை பார்த்திருக்கணும். கர்ப்பபூதா தபோதனா, அது ஏற்கனவே சொன்னேன். எங்க திருமாமகள் கேள்வா தேவான், அந்த 14ஆவது காட்டுகளே பெருமாள் வதம் பண்ணி வந்த இடத்துல பிராட்டியான பெருமாளை ஆலிங்கனம் பண்ணுகின்றதன் மூலமாக அவன் செய்ததான அந்த வீரமான காரியத்துக்கு பிராட்டி இல்ல தன்னுடைய அங்கீகாரத்தை கொடுத்து சந்தோஷப்பட்டால் சந்துஷ்டா சத்ருவந்தாரம் மகரிஷி நாம் சுகாரம். மகரிஷி நாம் சொல்றதுக்கு என்ன சொன்னார்? அந்நியத்திர லோகத்தை மற்றவர்கள் ரிஷி. இந்த தண்டகாரண்யத்தை தபஸ் பண்றவர்கள் மகரிஷிகள். ஏன்னு கேட்டா தங்களுடையதான தப்போ பலத்தால் தங்களை ரட்சிப்பதற்கு சக்தி இருந்தாலும் அதை செய்யாமல் தங்களுடைய ரட்சாபலத்தை பெருமாள் திருவடிகளில் போட்டு இருக்கிறது. அதான் ரிஷிக்கு மகரிஷிக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தேன். அதனால இங்க அந்த மகரிஷி நாம் சுகாதகம், இங்க அப்படிப்பட்ட மகரிஷிகளுக்கு துக்கத்தை கொடுத்து விஷயம். நீ இப்படி போக இல்லையா, உண்மையில கண் வைத்து வன் கையராயிருக்கிற அந்த அசுரர்கள் பின்னால போக அதை பார்த்து அவர்கள் மறுக்கும். அவர்கள் யார்? என்ன தப்பஸ் பண்றவர்கள்? பரக்ஷணத்துக்கு உன்கை பார்த்து இருக்கிற தப்பஸ் பண்றவர்கள். தப்போனிஷ்டரான ரிஷிகள் ஸ்வரக்ஷணத்துக்கு உன்கை பார்த்திருக்கும் அவர்கள் தப்போபலத்தாலே அவர் தப்போ விக்னத்தாலே கலங்கும்படி சஞ்சரியான அவருடைய தப்பத்துக்கு விக்னமாவது என்ன? ஐயோ உனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு அதாலே அவர்கள் கலங்கும்படியா சஞ்சரியான இருப்பார்கள். இதான் கர்ப்பபூதா தபோதனாகா. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல தண்டகாரண்யத்துல பெருமாளை வந்து சரணாகதி கொண்ட ரிஷிகளை சொல்லும் பொழுது கர்ப்பபூதா தபோதனாக இல்லையா, தபோதனாக கர்ப்பபூதா. தபோதனாக அர்த்தம் நல்ல கனத்த தபஸை உடையவர்கள் இல்லையா. தபோதனாக அர்த்தம் தபஸை கனத்த உடமையாக கொண்டவர்கள். தங்களுடைய தபஸை தனம்ங்கிறது என்ன? அது உடையவனுக்கு அதை கொண்டு எதவனாலும் வாங்கலாம்படியா இருக்குது தனம், எதவனாலும் சாதிச்சுது. இவர்கள் தபஸை தனமாக கொண்டவர்கள் என்ன? தங்கள் கையில் இருக்கிற தபஸை கொண்டு தங்களுடைய ரட்சணத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் தபோதனாக. ஆனா கர்ப்பபூதாக தபோ கர்ப்பபூதான்னு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கு கர்ப்பம்னு பேரு. கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவானது எப்படி தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளாதோ அத மாதிரி இவர்கள் கர்ப்பபூதாக தபோதனாக. ஏன் இதுக்கு இப்ப என்ன கர்ப்பபூதா தபோதனாக என்ன அர்த்தம்? தங்களுடைய தபோபலத்தால் தங்களை ரட்சித்துக் கொள்றதுக்கு சக்தி உள்ளவர்களாக இருந்த பொழுதிலும் அது செய்யலாகாது. நம்முடைய ரட்சணம் சர்வேஸ்வனுடைய பரம் என்று தன்னுடைய ரட்சணத்துக்கு உன்னுடைய கை பார்த்து இல்ல. இந்த கர்ப்பத்திற்கு சிசுவுக்கு பசிச்சா தாயார் சாப்பிடுவோம். கர்ப்பத்தில் உள்ள
தாயா வந்து சாப்பிடுவோம். இந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவாரு இல்லையா ஒன்றும் பண்ண போகுது. அது மாதிரி இவர்கள் எல்லாம் கர்ப்பபூத்தாக தப்போதனாங்க இல்லையா, தங்களை தான் ரட்சித்துக் கொள்றதுக்கான இல்லையா தபசாகிற பலம் இருந்த பொழுதிலும் அதை தங்களுடைய ரட்சணத்துக்கு அதை உபயோகப்படுத்தாமல் தங்களுடைய ரட்சணமானது உன்னுடைய பலம் என்று இருக்கக்கூடிய கர்ப்பபூத்தாக தப்போதனா, அப்படிப்பட்ட தவத்தவர் அவர்கள் மருகுவர்கள். ஏன் கர்ப்பபூதா சபோதனாக அப்படின்னு ஆரண்ய காண்டத்தை முதல் சங்கத்து பார்த்தார். என்று நிமித்து இருக்கும் அவர்களால் உனக்கு என்பருகிறதோ என்று அவர்கள் கலங்கவும் என்றார். அன்றைக்கே ஸ்ரீ நாரத பகவான், ஸ்ரீ சுக்ரீவ மகாராஜா, பெரியாழ்வார், பிள்ளை உறங்காவில்லிதாசர் தொடக்கமானாரை சொல்லிட்டார்கள். ஸ்ரீ நாரத பகவான் ஆண்டாறு காலம் ஆழ்வாரை போல மோகித்தார். எப்போ அந்த கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான குதிரை வடிவுடைய அரசன், ஒரு அரக்கன், ஒரு அசுரன் ஒருத்தன் இல்லையா பெருமாளை துறைக்கிட்டு போன பொழுது பெருமாள் இல்லையா சர்வேஸ்வரன், அவன் சர்வசக்தன், அவனிடத்தில் இந்த குதிரையினுடைய இந்த கேசியினுடைய இது ஒன்று நில்லாதுன்னு தெரிந்தவரை நான் இருந்த பொழுதிலும் அந்த காட்சியை பார்த்து அப்படியே மோதித்து விழுந்தார். நாரதமும் நம்மாழ்வார் போன்றவர். அந்த ஸ்ரீ நாரத பகவான், ஸ்ரீ சுக்ரீவ மகாராஜர், வாலிய பெருமாள் வதம் பண்ணேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனா வாலி கண்ணில் பெருமாளை காட்ட மறுத்துட்டார் ஒரு நாளைக்கு. அது பெருமாள் மேல் உள்ள பதிவு. ஐயோ அந்த வாலி மகாமூர்க்கன் முரடன், அவன் கையில போய் விஷ்குமாரனான்னு தெரிந்தது, ராஜ்யமும் வேணாம் பத்னியும் வேண்டாம், இதை பார்த்தானும் பசியா இருந்தாமே அதையும் கை பண்றதையும் காது கொடுக்குவோம் சொல்லி அது பெருமாள் மேல் உள்ள பதிவு. ஸ்ரீ நாரத பகவான், ஸ்ரீ சுக்ரீவ மகாராஜா, பெரியாள் ஐயா பெருமாளுக்கு என்னவர்கள் வந்து பல்லாண்டு பாடுகிற பிள்ளை உறங்காவில்லிதாசன். பிள்ளை உறங்காவில்லிதாசன் என்ன பண்ணுவார் இல்லையா, பெருமாள் நம்பெருமாள் புறப்பாட்டுக்கு இல்லையா தேதி சொல்லிட்டாருன்னா அந்த கணத்தை ஆரம்பிச்சு எங்கேயாவது ஒரு சிறு சத்தம் கேட்டா ஐயோ பெருமாளுக்கு என்ன வரப்போகுதோ என்று வாழை உருவி பிடித்துக் கொண்டே இல்லையா பெருமாள் திரும்பியும் ஆஸ்தானத்துக்கு எழுந்தவர்கள் கையில உருவிய வாழ்வோடு நிறுத்துறான் பிள்ளை உறங்காவில்லிதாசன். இப்படி தொடக்கமாக சொல்லிட்டார். ஆனால் இல்லையா ஸ்நேகியானவர்களுடைய விரோதிகளை பின்னை கொக்க வேண்டாதுன்னா தனிமையும் பெருதுனக்கு, முன்கால் நெடுகளுக்கு தனிமையே மிக்கிவிட்டதே உனக்கு. ஏகதாது வினாராமம் இல்லையா கிருஷ்ணா கிருஷ்ணா பிருந்தாவனம் என்று நம்பி மூத்த பிரான வழியே சஞ்சரிக்கின்றாலும் பெருதுனக்கு. இது ஒன்றும் ராமாயணம்ல இருந்தாலும் சுவாரஸ்யம். ராமனையும் நம்பி மூத்த பிரான் தந்தையில் தீம்பு செய்ய ஒண்ணாது என்று அவனோடும் நெஞ்சு பொருத்தி வர்த்திக்கிறதில்லை, அவனோடு உடன் திரிகிறதும் இல்லை என்று கேட்டு எங்களுடைய மனசானது மேலும் மேலும் அச்சப்படுகிறது. சொல்றேன் சங்கனிவாயங்கள் 119வது. சங்கனிவாயங்கள் 1000 அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவன் மண்டன் குருகு வன் சடகோபன் சொல் 1000 செங்கனிவாய் இத்தியாதி. அவ்வயிறு உருக்கான முருகலாலே எங்களை தோற்பித்தார் போல தன் பருவத்தில் பிள்ளைகளையும் தோற்பித்த சர்வ சுவாமி திருவடிகளே சொல்லிட்டு சங்கனிவாய் என்கையாலே தங்களை தோற்பித்தபடி 1000 என்கையாலே இல்லையா தன் பருவத்தில் உள்ளாரை தோற்பித்தபடி சொல்லிட்டு பும்தாம் திருப்தி சித்தாரணம். சங்கரிவாயங்கள் 1000 செங்கனிவா என்பதனால அவன் தங்களை தோற்பித்த பிரகாரம் சொல்லு. 1000 என்பதனால இல்லையா தன் பருவத்தில் தன்னோட கண்டு வைக்க பசு வைத்து வருகிற மற்றவர்களை தோற்பித்தது சொல்லு. இல்லையா சங்கனிவாயங்கள் 1000 எதை போலன்னு கேட்டா இல்லையா பும்சாம் திருப்தி சித்தாரணம். இல்லையா பெருமாளுக்கு இல்லையா பும்சாம் திருப்தி சித்தாபகாரம் இல்லை லோகத்தில்
உள்ள சமஸ்த ஜத்துக்குள்ளான திருஷ்டி இல்லையா சித்து தாபம் இவைகளை அபகரிப்பதற்கு இல்லையா ரூப ஔதாரிய குணைகி பும்சா ரூபம்னா வடிவழகு ஔதாரியம் இல்லையா மற்றும் உள்ளதான கல்யாண குணங்கள் இவைகளை கொண்டு சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா எல்லோரையும் இல்லையா தோற்பித்தார் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் வசீகரித்து எல்லாரையும் தனக்கு வசமாக்கி கொண்டார் அப்படின்னு சொன்னா கண்ணனுக்கு அத்தனையும் இல்லையா ஒரு புன் முருகலாலேயே அத்தனையும் செய்யும். ரூப ஔதாரிய குணை புன்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று பெருமாளுக்கு வடிவடகும் கல்யாண குணங்களும் ஔதாரியமாகிற வள்ளல்தனமும் இத்தனையும் தேவைப்பட்டது எல்லா அசலாவுடைய மனசை தவிர கண்ணனுக்கு பெண் பிள்ளைகளோடு ஆண் பிள்ளைகளோடு ஆசியலை எல்லாரையும் இதுக்கு செங்கனிவாய் இல்லையா நல்ல சிவந்த வாயு புன்முறுவலால இல்லையா ஆண் பெண்கிற விபாகம் வர உலகம் முழுவதையும் தன்னுடைய காலடிக்கு இட்டுக் கொண்டவங்க இருக்கட்டும். எத்தனாம் தேதி? புரட்டாசி 9ஆம் தேதி. 5ஆம் தேதி வந்துடுவோம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. இன்னும் கரெக்டா இன்னும் 2 போர்னு நினைச்சு இன்னொரு 3 மண்டே வச்சுங்களா? 3 மண்டே வச்சுருந்தா அக்டோபர் 4க்குள்ள முடிச்சுடலாம். இப்ப இதுல என்ன கேட்டா இப்ப இந்த 9ஆம் பத்திலையும் 10ஆம் பத்திலையும் ரொம்ப கான்டெக்ட் சொல்ல வேண்டியது. அப்பதான் இந்த ஸ்லோகம் அந்த இடத்த எப்படி புரிஞ்சிருக்குன்னு தெரியும். ஒரு 3 கிளாஸ் இருந்ததா சொல்லுவாங்க. 3 மண்டே வச்சுதான் முடிஞ்சது. இன்னும் மண்டே இதுக்காக புரியும். நாளை சாயங்காலம் கீதா பாஷை நாய கல்யாண குணசாதினி Yeah.